ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் விழாவிக் கொண்டிருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் சொன்ன பிரகாரமாக சகலத்தை புதிதாக மாற்றி உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் நாட்கள், இனி வருகிற இந்த நாட்கள், வருஷங்கள், மாதங்கள், ஆண்டுகள் புதிதாக இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். இது மாத்திரமல்ல, அவர் புதிய கிருபையினாலே, புதிய இரக்கத்தினாலே உங்கள் மீது திரும்பி உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். அவருடைய இரக்கத்தினாலே நீங்கள் வாழும்படி புது ஜீவனை பெற்றுக் கொண்டு ஆண்டவருக்கு மகிழ்ச்சியை தெரிவிக்க இருக்கிறீர்கள். இந்த ஆலயத்தில் நாட்டப்பட்ட நீங்கள் செழித்திருப்பீர்கள். செழிப்பு மாத்திரமல்ல, கனி கொடுப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறார். புது கனி கொடுக்கும்படியாக, புது ஆசீர்வாதத்தோடு சபைக்குள்ளே நீங்கள் தொடர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் குடும்பத்தையும், உங்கள் வீட்டையும், உங்கள் சந்ததியையும், உங்கள் உறவுகளையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு சொந்த வீட்டை, புது வீட்டை தருவேன் என்று சொல்லுகிறார். புது இடத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். புது வீட்டை கட்டுவீர்கள் என்று ஆண்டவர்களாக சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த நாளிலே, ஆண்டு விழாவிலே புதிய காரியத்தை உங்களுக்கு செய்து மகிழ்ச்சியாக்குகிறார். இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, ஒவ்வொருவர் மீதுடைய கரத்தை நீக்கி தொட்டு ஆசீர்வதியும். ஒவ்வொருவர் மீதுடைய கரத்தை நீக்கி தொட்டு ஆசீர்வதியும். வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உங்களுடைய கரம் தொடர்ந்தும். உங்களுடைய கரம் அவர்கள் சிரசை தொடர்ந்தும். ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆசீர்வதிக்கட்டும். சகலத்தையும் புதிதாக்கும் ஆண்டவரே. சகலத்தையும் புதியவர்களை கொடுமாண்டவரே. சொன்னபடி அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து செழிக்கப்படும், தலைக்கப்படும், மகிழ்ச்சியாக்கும், மகிமையினாலே மேன்மைப்படுத்தும். ஒரு ஆசீர்வாதம் அவர்களோடு தொடரட்டும், என்னென்றுமாய் இருக்கட்டும். கர்த்தரின் கரங்கள், நேசரின் கரங்கள் என்ற திருச்சபை ஆசீர்வதிக்கப்படுவதாக ஆரோக்கிய வேதராஜ் அவர்கள் இன்னும் ஆசீர்வதிக்கப்படணும். திரளான ஆத்மாக்கள் கொடுக்கணும், திரளான சபைகளை கொடுக்கணும். ஆண்டவரே, வேறமா ஆண்டவரே, சொல்லாமே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் பிள்ளைகள் இருவரையும் ஆசீர்வதிப்பீராக. வேற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. விசுவாச பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. கிளை சபையில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. சபை மூப்பர்களை ஆசீர்வதிப்பீராக. சபை வாலிபர்களை ஆசீர்வதிப்பீராக. பாதுகாத்துக் கொள்ளும். சகலத்தை புதிதாகி, சகலத்தை மகிழ்ச்சியினாலே நிரப்பி நடக்கும். அப்படியே நீ செய்வதற்காக உமக்கு 100 ஸ்தோத்திரம், உமக்கு 1000 ஸ்தோத்திரம், உமக்கு 1,00,000 ஸ்தோத்திரம், உமக்கு கோடி ஸ்தோத்திரம், உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், உமக்கு கோடாக கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி. இந்த ஆண்டு விழாவிலே நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்மை துதித்து உயர்த்துகிறோம். இது மகிமைப்படும். ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் தொட்டு ஆசீர்வதியும். அவர்களுக்கு தேவை என்ன என்பதை பார்த்து அவர்களுக்கு சுகத்தை கொடு, சமாதானத்தை கொடு, வருமானத்தை கொடு, வேலையை கொடு, பிள்ளைகளை கொடு, திருமணம் நடக்கட்டும், வாழ்க்கை செழிக்கட்டும், வீடு கொடு. அவர்கள் என்ன கேட்கிறார்களோ அதை கொடுத்து, இழந்ததையெல்லாம் திருப்பி கொடுத்து மகிழ்ச்சியினாலே நிரப்பி, ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி நீர்தாமே மகிமை அடைகிறாக தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். சேர்த்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம், சிநேகம், சமாதானம், பாக்கியம், நன்மை, ஆசீர்வாதம், சுகம், பலன் அனைத்தும் நம் அனைவருக்கோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் எப்போதும் இயேசுவின் வருகை வேண்டும் கூட இருப்பதாக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்தி